குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் பற்றியும் இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்தும் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். நாளை புதிய துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தல், அதாவது துணை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற எம்பிக்கள் மட்டுமே ஓட்டு போட முடியும். இரு அவைகள், மக்களவை, மாநிலங்களவை, இரு அவைகளையும் சேர்த்து மொத்தம் 790 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இதுல பாதி ஓட்டு யாருக்கு விழுதோ அவங்க தான் அடுத்த இந்திய துணை ஜனாதிபதி. காங்கிரஸ் உள்ளிட்ட 18 எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களை களத்தில் நிறுத்தியுள்ளது. மகாத்மா காந்தியின் பேரனும் திரு ராஜாஜி அவர்களுடைய பேரனும் கூட இவர் IAS அதிகாரியாக பணி செய்தவர், மேற்கு வங்கத்தின் ஆளுநராக இருந்தவர். இருப்பினும் வெற்றி வாய்ப்பு குறைவே. பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று திரண்டு திரு வெங்கையா நாயுடு அவர்களை களத்தில் நிற்க வைத்துள்ளது. இவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 790ல் சுமார் 550 எம்பிக்களின் ஓட்டு இவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது ரகசிய வாக்குப்பதிவு. எந்த கட்சியும் கொறடா உத்தரவு போட்டு இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலை நடத்துகிறது. நாளை காலை 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். நாளையே வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று யார் வெற்றி பெற்றார் என்ற அறிவிப்பும் வெளியாகும். திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கு வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.